வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு இதில் ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணிக்காக முதல்ல ஒரு சில பொருட்களை அரைச்சிக்கலாம். அதுக்காக இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை முதல்ல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அது கூடவே ஒரு கைப்பிடிக்கு இந்த மாதிரி புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி இலைகளும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சுக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்காக. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயிலும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 4 கிராம்பு எடுத்துக்கலாம். அது கூடவே 2 அன்னாசிப்பூ, 2 மராத்தி மொக்கு, கூடவே 2 பச்சை ஏலக்காய், ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கருப்பு ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு ஏலக்காய், 3 ஏலக்காவா பச்சை ஏலக்காய் சேர்த்துக்குங்க. பிரியாணி இலை 2 இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் நான் 3 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் இந்த மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருந்ததில் இந்த மாதிரி நல்லா செவக்க வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வரும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா குழைவாக வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை சுத்தமாக போயிடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தயிர் நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடணும். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை லேசாக கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இந்த சமயத்தில் சேர்க்கும்போது கலர் மாறாமல் பார்க்குறதுக்கு க்ரீனாக இருக்கும். அதுக்காக தான் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணியை வாங்கி நான் உரிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக காஞ்ச பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. இது கூடவே 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா இந்த மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளர்லாம் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3.5 டம்ளர் தண்ணி வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசியை நல்லா 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை இதே மாதிரி லேசாக கலந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கு. மிதமான தீயில தான் நான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கலை. இப்போ வாசனைக்காக கடைசியாக இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி புதினா இலைகளும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் தூவிக்கலாம். அதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். மிதமான தீயில 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசில் அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விசில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் எல்லாம் தீர்ந்துடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்ல பிரியாணி வாசனை சூப்பராக இருக்குது. நம்ம கிளறி விடக்கூடாது. உடனேவே நம்ம கரண்டி போட்டு கிளறிடக்கூடாது. இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கமாக அதாவது அழுத்தம் கொடுக்காம லேசாக எடுத்து விடணும். சாப்பாடு உடஞ்சிடாமல் இந்த மாதிரி ஓரத்துலேருந்து கலந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள் உதிர் உதிராக சூப்பராக வந்திருக்கு நம்ம பிரியாணி. இது கூட சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வெங்காயம் மட்டுமே போதும். சைடிஷாக வேறு எதுவுமே தேவைப்படாது. அவ்வளோ ஒரு அசத்தலான சுவையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி பட்டாணி பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.